ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கய்யா. அண்ணா நல்லா இருக்கீங்களா? குளிச்சு விடணும், அப்புறம் திருப்பி கைப்பத்தலாம் கொண்டு போகணும். கொண்டு வர நேரத்தில் சமயத்தை கீழே விழுந்துருவான். ஐயோ, நான் தூக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஆள் தூக்கம் ஒரு ஆள் தூக்கணும். எப்படி தூக்கி எடுத்துட்டு வர முடியும்? கண்டிப்பா அதுதான் ஒரு வண்டி இப்படி உதவி பண்ற மாதிரி. அதான் சொன்னாங்க. இங்க புள்ளைய எல்லாமே அப்படித்தான் காப்பாத்துறேன் நான். பரவாயில்ல. மரம் ஏறி வெட்டி, மரத்தை வெட்டி, விறகு வெட்டி, மண்ணு கூலி வெட்டி சம்பாரிச்சு தான் பிள்ளைய பூராமே காப்பாத்தி. கவலைப்படாங்க. என்னென்ன செய்யுது? நடக்க முடியல, கையை இழுத்து வருது. என்ன வயசாகுது உங்களுக்கு? 33 வயசு. 33 வயசாகுது. சொல்றப்ப அவர் பேசுறப்பே கஷ்டமா இருக்கு. சரி, கவலைப்படாதீங்க சரியா? மனசு விடக்கூடாது, தைரியமா இருக்கணும். அம்மாத்தையும் அப்பாவும் பார்க்கணும். அப்பா அம்மாவை பார்க்கறாரு. நீங்க அப்பாவும் அம்மாவையும் பார்க்கணும், இப்ப அவங்க உங்களை பாக்குறாங்கிறது. ஆமா, எல்லாமே கடவுள் வந்து எல்லாமே ஒரு இதுக்கு தான் செய்வாங்க. இதுக்கு என்ன எந்த விதத்துல ஆறுதல் சொல்றது இல்ல. உங்க வாழ்க்கை மாறும் சரியா? கஷ்டமான கஷ்டம். கவலைப்படாங்க. இது கவர்மெண்ட்ல வண்டி அப்ளை பண்ணி அதை கேட்டிருக்க வேண்டியதா? கேட்டாங்க இங்க யூனியன்லயும் இங்க வந்து இறச்சுனா போன கேட்டதுக்கு இந்த வண்டியை தள்ள முடியும், வண்டி சுத்தி ஓட்ட முடியாது. பூர்த்தியெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் ஆயிருக்கு எனக்கு. ஏன்னு கேட்டா அந்த ரோட்டு பக்கத்துல காடி மேட்ல வந்துலாம் போக முடியாது. ரோட்டு பக்கத்துல இருக்கிறதுனால ரோட்ல ஏற்றி விட்டா உள்ள ஒட்டி அடிச்சுட்டு போவாங்க. ஒரு கோயில் குளத்துக்கு போனோம்னா கூட கொஞ்சம் பட்டு அந்த வண்டியில உட்காந்து சேஃப்டியா இருக்கு. சும்மா சேர் மாதிரி இருக்கிறத வச்சுட்டு நம்ம எப்படி வேண்டாம் அதுக்கு கொடுக்கறது. சரி, நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க அந்த வண்டிக்கு விசாரிங்க சரியா? அந்த ஏன்னா நீங்க இப்படி உட்காந்தே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் என்ன ஆகுனா, ஐயோ நம்ம வாழ்க்கை எப்படியே போயிடுச்சுன்னு தோணிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வரணும் சரியா? கை சுத்துற வண்டி தானே கேக்குறீங்க? சக்கரம் 3 சக்கரமா? 3 சக்கரம் வண்டி கை சுத்துற. நீங்க அது எவ்வளவு வருது என்னதுன்னு விசாரிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கயா, நான் வாங்கி தரேன். அவர்கிட்ட அண்ணன் சொல்லிருங்க. அவர்கிட்ட சொன்னா அவர் என்ன சொல்லிடுவாரு. இப்படி உட்காந்து இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம கை கால் அப்படியே வராமையே போயிடும். அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு, ஏன்னா அப்பாவோட இப்ப கவலை என்ன, என் காலத்துக்கு அப்புறம் என் பிள்ளை என்ன செய்யும், யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் இருக்கிற வரைக்குமே என்னாலே முடியல, என் காலத்துக்கு அப்புறம் என்ன செய்யும் தான் பயப்படுறாரு. அவர் இருக்கிறப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கை கால் கொஞ்சம் நல்லா இதாயிருச்சுன்னா அவரு கொஞ்சம் தெம்பா இருப்பார், தைரியமா இருப்பாரு. நீங்க வண்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் செய்யறேன் சரி, நான் வாங்கி தரேன். என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு சொல்லுங்க, நான் கண்டிப்பா நான் வாங்கி தரேன் சரியா? ஐயா சரி, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. எல்லாம் நல்லது நடக்கும். அந்த வண்டிக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன். நீங்களும் மனசு விடாதீங்க, தைரியமா இருங்க, எல்லாம் மாறும். உங்க மனைவி வந்து இந்த மாசத்துக்கு மல்லிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். மேல இதுல பணம் இருக்கு, அந்த பணம் உதவி வச்சுக்கோங்க. அவருக்கு தேவைன்னா நீங்க வாங்கி கொடுக்குறக்கு அப்பாட்ட பணம் கொடுத்துருக்கேன். ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா என்ன தேவையோ வாங்கிக்கோங்க. ஐயா நன்றி எல்லாம் இங்க வரும். நீங்க வயசானவர், நாங்கள்லாம் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல முடியாத பயணியும் செய்யறீங்கன்னா அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஐயோ அதை பெரிய நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். அதுக்கு ஒரு பாடம் நீங்க கொடுக்குறது நாங்க வாங்கி சாப்பிடணும். போயிட்டு வரணுமா? விசாரிச்சுட்டு வண்டி விசாரிச்சு சொல்லிட்டு விசாரிச்சு நான் வாங்கி தந்துறேன். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க.